مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي وسلم دائما أبدا على حبيبك أناب عنهم رجالا كائنين على قلوبهم ليسال الأرض من ندم مولاي وسلم دائم على حبيبك خير الخلق ومن أجلهم من بعد 900 السيد الشيخ عبد القادر الحكم مولاي وسلم دائم على حبيبك خير الخلق. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. எல்லா புகழும் எங்கும் வெளியாகி காட்சி தந்து கொண்டிருக்கின்ற வல்ல அல்லாஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் இறையொளியின் முதலொளி ஈருலக இரட்சகர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஷஃபீஉல் முனிபீன் சையதுனா வ மௌலானா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் ஹலீஃபாக்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் அனைவர்கள் பேரிலும் மெய்நிலை கண்ட ஞானி சையதுனா முஹைத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் பேரிலும் இந்த மஜ்லிஸின் கதாநாயகர் காரணக்கடல் அப்துல் காதிர் ஷாஹுல் ஹமீத் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் பேரிலும் அன்னாரின் மைந்தர் அற்புத புதல்வர் தாதா யூசுப் வலில்லா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் பேரிலும் மற்றும் இவ்விடத்தின் ஸ்தாபகர் நாயகம் அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பேரிலும் உண்டாகுக என்று வேண்டிக் கொண்டபின் சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷேഖ് நாயகம் அன்னவர்களே, இந்த திருச்சபையிலே வீற்றிருக்கக்கூடிய உலமாக்களே, அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபோட மாணவர்களே, பெரியோர்களே, திரைமறைவிலே இருந்து இங்கு நடைபெறக்கூடிய சொற்பொழிவை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் அஸ்ஸையது ஷேக்
முஹ்சின் மௌலானா தர்ஹா ஷரீஃபின் ஏற்பாட்டிலே நடைபெறக்கூடிய காரணக்கடல் கஞ்சேசவா அப்துல் காதிர் ஷாஹுல் ஹமீத் மாணிக்கப்பூரி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய நினைவு மஜ்லிஸிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மஜ்லிஸ் என்பது, இந்த மஜ்லிஸ் காரணத்துக்குரிய ஒரு மஜ்லிஸ். காரணம், காரணக்கடல் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்களை நாங்கள் இங்கு நினைவு கூறுகின்றோம். அவர்களுக்கு காரணக்கடல் என்று பலர்களாலும் அழைக்கப்படுவதற்கான காரணம், அவர்களுடைய பெயரிலே என்ன தேவைகளை நாடி நாங்கள் நியத்து செய்கின்றோமோ அந்த தேவையை மிகவும் விரைவாக காரணங்கள் காட்டி அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பதனால்தான், அதனால்தான் அவர்களுக்கு காரணக்கடல் என்று பலர்களாலும் சொல்லப்படுகின்றன. நேற்றிரவு உங்கள் மத்தியில் அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபோட உஸ்தாத் மௌலவி ஜுமான் ரவுதி அவர்களுடைய கராமாத்துகள் சம்பந்தமாக உங்கள் மத்தியிலே பேசியிருப்பார்கள். அப்துல் காதிர் ஷாவுல் ஹமீத் நாயகம் அவர்களை பற்றி காரண சரித்திரம் என்று ஆரம்ப காலத்திலே வந்த புத்தகங்கள் உங்களிடத்திலே இருக்கும். அந்த காரண சரித்திரம் என்ற அந்த புஸ்தகம் தற்பொழுது அச்சில் இல்லை, பழைய புஸ்தகம். அந்த புஸ்தகத்திலே அரபியிலே இல்லாத அவர்களுடைய சரித்திரங்கள், அவர்களுடைய கராமாத்துகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் பின்னால் நேரம் இருந்தால் உங்களுக்கு அவற்றில் ஒரு சிலதை நான் சொல்லுவேன். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே ஓரிடத்திலே ரசூல்மார்களை பற்றி குறிப்பிடுகின்றான். தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பஅதஹும் அலா பஅத் மின்ஹும் மன் கல்லமல்லாஹு வ ரஃபஅ பஅதஹும் தரஜாத் வ ஆதைனா ஈஸா இப்னல் மர்யமல் பையினாத் வ அய்யத்னாஹு பிரூஹில் குதுஸ். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகின்றான், அந்த ரசூல்மார்கள் ஃபல்லல்னா பஅதஹும் அலா பஅத், அவர்களில் சிலரை காண நாங்கள் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறோம், சிறப்பாக்கி இருக்கிறோம். மின்ஹும் மன் கல்லமல்லாஹ், அவர்களிலும் சிலர் அல்லாஹ்வுடன் உரையாடி இருக்கின்றார்கள், பேசி இருக்கின்றார்கள். வரஃபஅ பஅதஹும் தரஜாத், அவர்களில் சில படித்தரங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா உயர்த்தி இருக்கிறான். வ ஆதைனா ஈஸா இப்ன மர்யமல் பையினாத், நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மர்யமுடைய மகனுக்கு நாங்கள் சில அத்தாட்சிகளை வழங்கி இருக்கின்றோம். வ அய்யத்னாஹு பிரூஹில் குதுஸ், ரூஹுல் குதுஸ் என்ற ஆன்ம பலத்தை கொண்டு, ரூஹை கொண்டு அவர்களை பலப்படுத்தியும் இருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா ரசூல்மார்களை பற்றி குறிப்பிடுகின்ற நேரத்திலே சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்துக்கு ரூஹுல் பயான் ஆசிரியர் இஸ்மாயில் அல் ஹக்கி பரூசவி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு அவர்கள் சில விளக்கங்களை சொல்லுகின்றார்கள். வஅலம் அன்னல் அம்பியாஅ குல்லஹும் முத்தசாவுன பின் நுபுவா, நபிமார்கள் எல்லோரும் நுபுவத்திலே, நுபுவத் என்ற அந்தஸ்திலே அவர்கள் சமமானவர்கள் தான். லிஅன்ன நுபுவத ஷைஉன் வாஹிதுன்,
நுபுவத் என்பது ஒரு விடயம்தான். லா தஃபாவுல ஃபீஹா, அதிலே எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது. ஏற்றத்தாழ்வு என்பது பிஅத்திபாரி தரஜாத்தி, அந்தஸ்துக்களை தராதரங்களை பொறுத்துதான், கவனிப்பதை கொண்டுதான் ஏற்றத்தாழ்வு என்பது இருக்கின்றது. அந்த ரசூல்மார்கள் நபிமார்களில் சிலர் தனித்துவமான சில இடங்களை பெற்றவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த இடத்துக்கு ஏனைய நபிமார்கள் ரசூல்மார்கள் செல்ல முடியாது. அப்படியான தனித்துவமான இடங்களை கொண்டவர்களும் இருக்கின்றார்கள். அதனால் தான் அல்லாஹ் ரசூல்மார்களை சிறப்புப்படுத்தி இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்குள்ள அந்த அந்தஸ்தை வேறு எவராலும் அடைய முடியாதாம். அதே போன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அரசாட்சியையும் வழங்கியிருந்தான், நுபுவத்தையும் வழங்கியிருந்தான். வதீபுன் நஹ்மா, அழகிய குரலோசையையும் வழங்கியிருந்தான். யாருக்கு? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு. அரசாட்சி, நுபுவத், அழகிய குரலோசை, இவற்றை அல்லாஹ் தஆலா தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். வலம் யஹ்சுல் ஹாதா லிகைரிஹி, இவர்கள் அல்லாதவர்களுக்கு அப்படியான குரலோசை, ஆட்சி அதிகாரம், அரசாட்சியுடன் கூடிய நுபுவத்து வழங்கப்பட மாட்டாது. இது இவர்களுக்கு தனித்துவமான ஒன்று. அதே போன்று வஸக்கர லிசுலைமானல் ஜின்னி வல் இன்ஸ், வஸக்கர லிசுலைமானல் ஜின்ன வல் இன்ஸ வத்தைர வர்ரீஹ, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஜின்களையும் இன்சுகளையும் தயிர் பறவை இனங்களையும் காற்று முதலிய அனைத்தையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி கொடுத்திருந்தார். இது இவர்களுக்கு தனித்துவமான ஒன்று. அதே போன்றுதான் வஹஸ்ஸ முஹம்மதன் அலைஹி வ அலைஹிமுஸ்ஸலாம், எங்களுடைய நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா விசேடமான பதவிகளை வழங்கி குறிப்பாக்கி வைத்திருக்கின்றான். பிகௌனிஹி மபூதன் இலல் ஜின்னி வல் இன்ஸ், மனித வர்க்கம் ஜின் வர்க்கத்துக்கு பொதுவாக ரஹமத்தாக அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று அவர்கள் கொண்டு வந்த ஷரீஅத் நாசிகல் ஜமீஇ ஷராயில் முத்தகத்திமா, முந்திய ஏனைய நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து ஷரீஅத்துக்களையும் மாற்றக்கூடியதாக அமைந்திருந்தது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேடமாக குறிப்பிடப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. அதுபோன்று அந்த ரசூல்மார்களிலே وَمِنْهُمْ مَنْ دَعَا أُمَّتَهُ بِالْفِعْلِ إِلَى تَوْحِيدِ الْأَفْعَالِ وَبِالْقُوَّةِ إِلَى الصِّفَاتِ وَالذَّاتِ, அந்த ரசூல்மார்கள் நபிமார்களிலே சிலர்கள் இருக்கின்றார்கள், தங்களுடைய உம்மத்துக்களை தௌஹீதுல் அஃஆல், செயற்களை ஒருமைப்படுத்துவதென்பால் குவத்தை கொண்டு, சக்தியை கொண்டு, ராத்தின்பாலும் சிஃபாத்தின்பாலும் அல்லாஹு தஆலாவை தௌஹீதுல் அஃஆல் செய்வதன் மீது தங்களுடைய உம்மத்துக்களை அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் சிலர்கள் பில் ஃபிஅலி இலா சிஃபாத்தி, செயற்களை கொண்டு சிஃபாத்தின்பால்
அவர்கள் அழைக்கக்கூடியவர்களாகவும் வபில் குவத்தி இலல்லாதி சக்தியை கொண்டு ராத்தளவில் அழைக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். வமின்ஹும் மந்தஆ இலல்லாதி அவர்களிலிருந்தும் சிலர்கள் இருந்தார்கள் ரசூல்மார்களில் ராத்தளவில் அழைப்பு விடுப்பார்கள். பில் ஃபிஅலி செயலை கொண்டு பில் ஃபிஅலி வஹுவ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ராத்தளவிலே செயற்களை கொண்டு தன்னுடைய செயலை கொண்டு அழைப்பு விடுப்பவர்களாக இருந்தார்கள். யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே ஒருவர். வஇன்னஹு குதுபுத் தௌஹீதி தௌஹீதுடைய குதுபாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கின்றார்கள் என்ற அந்த விளக்கத்தை சொல்லிக்கொண்டு ரூஹுல் பயான் ஆசிரியர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபிமார்கள் துவக்கத்திலிருந்து ஒரு இன்சான் அல்லாஹ்வின்பால் மீளுகின்ற வரைக்கும் அழைப்பு விடுப்பவர்களாக வஇலல்லாத்தில் அஹதியத்தில் மௌசூபா வர்ணிக்கப்பட்ட அஹதியத்தான அல்லாஹ்வுடைய ராத்தளவிலே அழைப்பு விடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செயலை கொண்டு அழைப்பு விடுப்பவர்களாக இருந்தார்கள். அதனால் தான் அவர்களுடைய அந்த மர்தபாவை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிட்டு ثم أوحينا إليك أن اتبع ملة إبراهيم حنيفا என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை துயரும்படி அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பித்த அந்த வசனத்தையும் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த தப்சீர் சகோதரர்களை எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், சிலருக்கு விளங்கியிருக்கும், சிலருக்கு விளங்காமல் இருக்கும். ரசூல்மார்களிலே அல்லாஹ் தஆலா சிலரை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான். தரஜாவை பொறுத்துதான் ஏற்றத்தாழ்வு அங்கே இருக்கின்றது. நுபுவத்தை பொறுத்து அங்கே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஆகையினால் ரசூல்மார்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி வைத்திருப்பதை போன்று வலிமார்களையும் அல்லாஹ் தஆலா சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான். சிலரைக்கான சிறப்புப்படுத்தி இருக்கிறான். நபிமார்களிலே தலைவராக எங்களுடைய நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதை போன்று வலிமார்களிலே கௌசுல்லாஹ் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்தஸ்தை தொடர்ந்து வரக்கூடியவர்கள் குத்துபுடைய மகாமிலே செங்கோல் ஆட்சி புரிந்து இந்த உலகத்தை நிர்வகித்து வரக்கூடியவர்களாக அந்த அந்தஸ்திலே இருந்து வருவார்கள். அவர்களிலே ஒருவர்தான் எங்களுடைய நாயகம் ஷாஹுல் ஹமீத் அப்துல் காதிர் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். இப்படி ஒலிமார்களுக்கிடையிலே அந்தஸ்துகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் குத்துபுல் அக்தாபாக அனைத்து குத்துபுகளுக்கும் குத்துபாக இருந்து வருவார்கள். ஏக காலத்திலே குத்துபு ஒருவர் இருப்பார். இந்த உலகத்துடைய விடயங்களை எல்லாம் கண்காணித்துக் கொண்டு ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒவ்வொரு இறைநேசரை நியமித்துக் கொண்டிருப்பார். அவர் ஏக காலத்தில் இருக்கக்கூடிய குத்துபு என்று சொல்லப்படும். இப்படி வலிமார்களுக்கு மத்தியிலே அந்தஸ்துக்களிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. ஆனால் விலாயத்தை பொறுத்து ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. நுபுவத்தை பொறுத்து எப்படி ரசூல்மார்களுக்கு இடையில் ஏற்றத்தாழ்வு கிடையாதோ அதே போன்று விலாயத்தினுடைய அடிப்படையிலே ஏற்றத்தாழ்வு கிடையாது. அந்தஸ்துக்களை பொறுத்துதான் ஏற்றத்தாழ்வுகள் அமையும். உங்களுக்கு தெரியும், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு இறைநேசர் சந்திக்கின்றார்கள். சாலிஹீன்களில் ஒருவர், இறைநேசர் ஒருவர் சந்திக்கின்றார்கள்.
சந்தித்தவுடன் கேட்கின்றார்கள், ஹல் தாயிபு குல்ல வலியின் லில்லாஹி தஆலா, அனைத்து இறைநேசர்களையும் நீங்கள் அறிவீர்களா என்று ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். அப்பொழுது ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத் நபி அப்பா என்று அறிந்திருப்பீர்கள், அவர்கள் சொல்லுகின்றார்கள், قال المعدودين, அவர்கள் எண்ணப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். திரும்ப அந்த இறைநேசர் கேட்கின்றார்கள், எண்ணப்பட்டவர்கள் என்றால் கருத்தென்ன நாயகமே என்று கேட்ட நேரத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிய நேரத்திலே நதிமத்தில் அர்து அஷத்தன் நதாமா, இந்த பூமி கடுமையாக கவலைப்பட்டது, கடும் கவலை கொண்டது. அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் இரட்சகனே, நான் இந்த பிரபஞ்சத்திலே எஞ்சி இருக்கின்றேன். வலா யம்சி நபியுன் அலா லஹ்ரி இலா யௌமில் கியாமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து போய்விட்டார்கள். கியாம நாள் வரைக்கும் இனிமேல் என் மீது எந்த ஒரு நபியும் எந்த ஒரு ரசூலும் வரப்போவது கிடையாது. நான் இப்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டு விட்டேனே என்று பூமி அங்கலாய்த்துக் கொண்டது அல்லாஹு தஆலா இடத்திலே. அப்பொழுது அல்லாஹு தஆலா அந்த பூமிக்கு வஹி அறிவித்தானாம், அன்னஹு சயஜாலு அலைக்கி ரிஜாலும் மினல் அவுலியா, சயஜாலு அலைக்கி ரிஜாலம் மினல் அவுலியா, அல்லாஹ்வுடைய இறைநேசர்களில் நின்றும் சில இறைநேசர்களை உன்மீது அல்லாஹு தஆலா ஆக்குவான். குலூபுஹும் அலா குலூபில் அன்பியா, அவர்களுடைய உள்ளங்கள் நபிமார்களுடைய உள்ளங்கள் மீதாயிருக்கும். நபிமார்களுடைய உள்ளங்களை கொண்ட சில ஒலிமார்கள், எண்ணப்பட்ட ஒலிமார்கள் இந்த உலகத்திலே தோன்றுவார்கள் என்று அல்லாஹு தஆலா பூமிக்கு வஹி அறிவித்தானாம். இந்த சம்பவத்தை யாரு சொல்றாங்க? ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இறைநேசரிடத்திலே சொல்லுகின்றார்கள். அப்ப அந்த இறைநேசர் திரும்ப கேட்காங்க, அவங்க எத்தனை பேர் நாயகமே? ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், قال 300, அவர்கள் 300 பேர்கள், ஏக காலத்திலே 300 பேர்கள் இருப்பார்கள். 300 வஹுமுன் நுகபா, நுகபாக்கள் 300 பேர் இருப்பார்கள். வஸபூன வஹுமுன் நுஜபா, நுஜபாக்கள் என்ற தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் 70 பேர்கள் இருப்பார்கள். வஅர்பஊன வஹுமுல் புதலா, அபுதால்கள் என்ற பிரிவினர் 40 பேர்கள் இருப்பார்கள். வஅஷ்ரத்துன் வஹுமுல் அஹ்யார், 10 பேர்கள் அஹ்யார்கள் என்ற பதவியில் இருப்பார்கள். அஹ்யார்கள் 10 பேர் இருப்பார்கள். வஸபஅத்துன் வஹுமுல் உரபா, உரபாக்கள் 7 பேர்கள் இருப்பார்கள். வஹம்சத்துன் வஹுமுல் அன்வார், அன்வார்கள் என்ற பிரிவினர் 5 பேர் இருப்பார்கள். வஅர்பஅத்துன் வஹுமுல் அவுதாத், 4 பேர்கள் அவுதாதுகள் என்ற பிரிவினர் இருப்பார்கள். வதலாலத்துன் வஹுமுல் முஹ்தாரூன், 3 பேர்கள் முஹ்தாரூன்கள் என்ற அந்தஸ்திலே இருப்பார்கள். வவாஹிதுன் வஹுவல் கௌஸ் வயுகால் லஹுல் குத்பு, கௌஸ் என்றும் குத்ப் என்றும் அழைக்கப்படக்கூடிய காலம், சைக்கிளை செய்யப்படக்கூடிய காலம் சுட்டக்கூடிய ஒருவர் இருப்பார். இவர்தான் அனைவர்களுக்கும் தலைவராக இருப்பார். அந்த கௌஸ், அந்த குத்பு மரணித்து விட்டால் உகித மிம்மன் தூனஹு மினல் முக்தாரி, அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய முகுத்தாரீன்கள் அந்த 3 பேர்களிலிருந்து ஒருவரை எடுத்து குத்பியத்துடைய கௌஸுடைய அந்த அந்தஸ்துக்கு நியமிக்கப்பட்டு அதனை தொடர்ந்து வரக்கூடியவர்களில் இருந்து ஒவ்வொருவராக எடுத்து அந்த அந்தஸ்துக்களை பூர்த்தி செய்யப்படும். அப்படி பூர்த்தி செய்யக்கூடிய நேரத்திலே 300 பேர்கள் இருக்கக்கூடிய நுகபாக்களிலே ஒரு இடைவெளி வரும். அந்த இடைவெளிக்கு
புத்திசாலியாக இருக்கக்கூடிய நல்லவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரை எடுத்து அந்த 300 பேர்கள் நுகபாக்களை சமப்படுத்தப்படும், பூர்த்தி செய்யப்படும் என்று ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். இந்த விடயம் யௌமி யுன்ஃபகு பிஸ்ஸூர் யதிரில் கத்ரு இலா யௌமி யுன்ஃபகு பிஸ்ஸூர், சூர் ஊதப்படுகின்ற வரை இந்த கலா கதிர் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். அவர்களில் நின்றும் அந்த இறைநேசர்களில் நின்றும் சிலர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய உள்ளத்தை உடையவர்களாக இருப்பார்கள். முஹம்மதின் வமன் பைனஹுமா மின் உலில் அஸ்ம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இதயத்தை உடையவர்களும் இருப்பார்கள். உலுல் அஸ்ம்கள் என்று வர்ணிக்கப்பட்ட ரசூல்மார்களில் சிலருடைய உள்ளத்தை உடையவர்களும் அந்த ஒலிமார்களிலே இருந்து வருவார்கள் என்று ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, ரசூல்மார்களிலே ஏற்றத்தாழ்வுகள் தரஜாக்களிலே இருப்பதை போன்று ஒலிமார்களிலும் தரஜாக்களிலே படித்தரங்களிலே ஏற்றத்தாழ்வுகள் வித்தியாசங்கள் இருந்து வரும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சான்றாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக சில ஹதீஸ்களிலே சொல்லி இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஹதீஸ்களிலே ஒலிமார்களுடைய அந்தஸ்துக்களை குறித்து பேசி இருக்கின்றார்கள். அன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சந்தர்ப்பத்திலே அபுதார்களை பற்றி கேட்டேன். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹும் சித்தூன ரஜுலன், அவர்கள் மொத்தம் 60 பேர்கள். இன்னும் சில ஹதீஸ்களிலே 40 என்றும் வருகின்றன. இது மொத்தம் 60. குல்து யா ரசூலல்லாஹ் ஜல்லிஹிம் லீ, அவர்களை பற்றி எனக்கு வலுப்பமாக்கி வையுங்கள் என்று நான் கேட்டேன். அவர்களை பற்றி சொல்லித்தாருங்கள் என்று நான் கேட்டேன். கால லைசு பில் முத்தனத்திஈன, அவர்கள் முத்தனத்திஈன்களாக இருக்க மாட்டார்கள். முத்தனத்தீன்கள் என்று சொன்னால் சிலர்கள் பேசுவார்கள், அந்த பேச்சு நாகரீகமான உரைநடையிலே இருக்கும். அதே நேரத்திலே அந்த பேச்சிலே பொய்களும் கலந்து வரும். ஆழமாக இருப்பதை போன்று இருக்கும், ஆனால் அந்த பேச்சிலே பொய்களும் கலந்து இருக்கும். அப்படி பொய் பேசக்கூடியவர்களாக நாகரீகமான பேச்சை கொண்டு பொய் உரைக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். வலாபில் முபுத்ததிஈன, பித்அத்து செய்யக்கூடிய பித்அத்துவாதிகளாகவும் இருக்க மாட்டார்கள். வலாபில் முத்தனஇமீன, இந்த உலகத்தில் சுகபோகமான வாழ்க்கைகளை அனுபவிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க மாட்டார்கள். லம் யனாலு மா நாலுஹு பிகத்ரத்தி ஸியாமின் வலா ஸலாத்தின் வலா ஸதகத்தின், அவர்கள் பெற்ற அந்த பதவிகளை அவர்கள் பெறவில்லை. அதிகமாக நோன்பு நோற்றோ, அதிகமாக தொழுதோ, அதிகமாக தான தர்மங்களை கொடுத்தோ அவர்கள் பெறவில்லை. வலாக்கின் பிஸகாயில் அம்புஸ், என்றாலும் அவர்கள் அதிகமாக ஈர்ந்து கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இருந்தார்கள். வசலாமத்தில் குலூபி, உள்ளங்கள் ஈடேற்றமுடையவர்களாக இருந்தார்கள். வன்னசீஹத்தில் ஐம்மத்திஹிம், தங்களுடைய தலைமைத்துவத்தில் உள்ளவர்களுக்கும் உபதேசம் செய்பவர்களாக இருந்தார்கள், இருப்பார்கள். இன்னஹும் யா அலி, அலியே நிச்சயமாக அவர்கள் ஃபி உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலே இருப்பார்கள். அக்கல்லு
மிக சொற்பமாகத்தான் இருப்பார்கள். மினல் கிபிரீத்தில் அஹ்மர், செங்கந்தகத்தை விட சொற்பமாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். செங்கந்தகம் என்பது விலைக்கு மடுப்பது கடினமான ஒரு பொருள். அப்படியான கிபிரீத்துல் அஹ்மர், செங்கந்தகத்தை விடவும் மிகவும் குறைவான அளவிலேதான் அவர்கள் இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை விழித்து சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகையினால் சகோதரர்களே, ஒலிமார்கள் இப்படியான அந்தஸ்துக்களை உடையவர்களாக இருப்பார்கள். நாங்கள் ஒலிமார்கள் பேரிலே கொடியேற்றுகின்றோம், அதே போன்று கந்தூரி கொடுக்கின்றோம். எங்களிடத்திலே ஒலிமார்கள் அவர்கள் தன்னகத்தே கொண்ட அந்த குணங்கள், அல்லாஹ்விடத்திலே அவர்கள் எதை கொண்டு நெருக்கம் பெற்றார்களோ அந்த குணங்கள் எங்களிடத்தில் வருகின்றதா இல்லையா என்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் மிக குறைவாகத்தான் சகோதரர்களே இருக்கின்றது. ஏதோ ஒலிமார்களுடைய நிகழ்ச்சி நடக்கின்றது, அதிலே போய் தபருக்குகளை வாங்க வேண்டும், சாப்பிட வேண்டும், நோய் நொடிகள் இல்லாத, நோய்கள் அற்ற வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோமே தவிர ஒலிமார்களுடைய குணங்கள் எங்களிடத்திலே வர வேண்டும் என்று நாங்கள் நினைப்பது குறைவு. அவர்கள் எதை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நெருக்கம் பெற்றார்களோ அந்த குணங்கள் எங்களிடத்திலே வர வேண்டும் என்று நினைப்பது குறைவு. அதனால் தான் மக்களுக்கு மத்தியிலே சமகாலத்தை பொறுத்து புரிந்துணர்வு இல்லாத, புரிந்துணர்வுகள் மக்களுடைய மனங்களை கஷ்டத்துக்கு மேல் கஷ்டமாக சிரமப்படுத்தக்கூடிய நிலைப்பாடுகள் நிலவி வருவதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. ஒலிமார்கள் கியாம நாள் வரை வாழ்ந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வின்பால் அதிகமாக தொழுது அந்த அந்தஸ்தை அடையவில்லை, அதிகமாக நோன்பு நோற்றும் அந்த அந்தஸ்தை அவர்கள் அடையவில்லை. வலியுல்லாஹ் என்ற அந்தஸ்தை அவர்கள் அடைந்தது அழகிய நல்ல குணத்தை கொண்டுதான் அடைந்திருக்கின்றார்கள். தஹல்லகு பி அஹ்லாகில்லாஹ், அல்லாஹ்வுடைய குணங்களை கொண்டு குணம் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய குணம் அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களிலும் வரும். அது அல்லாத ஏனைய அல்லாஹ்வுடைய எண்ணற்ற திருநாமங்கள் ஊடாகவும் பண்பு திருநாமங்கள் ஊடாகவும் அவனுடைய குணங்கள் வரும் வெளியாகும். உதாரணமாக அல்லாஹ்வுடைய குணத்தை கொண்டு குணம் கொள்வது என்று சொன்னால், ரஹ்மான் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு இஸ்ம், அல்லாஹ்வுடைய ஒரு திருநாமம். அந்த ரஹ்மான் என்ற பண்பு திருநாமம் லாத்துக்குரிய திருநாமம் அல்ல, அல்லாஹ்வுடைய லாத்துக்குரிய திருநாமம் அல்லாது பண்பு திருநாமம் என்று அழைக்கப்படும். அல்லாஹ்வுடைய லாத்துக்குரிய திருநாமம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பண்பு திருநாமம் ரஹ்மான். அருளாளன், அருளாளன் என்ற திருநாமத்திலே குணம் கொண்டு மக்களுக்கு அருள் செலுத்துவது, இது அல்லாஹ்வுடைய குணத்தை கொண்டு குணம் பெற்ற ஒலிமார்களுடைய பண்பு செயல். அல்லாஹ்வுடைய திருநாமத்தில் வியாபிக்கக்கூடிய அந்த குணங்களை கொண்டு குணம் பெற்று அடியார்களுக்கு இரக்கம் காட்டுவது, அருள் செய்வது. அதே போன்று ரஹீம் அன்பு காட்டுதல், ரஸாக் உணவளித்தல், இப்படியான திருநாமங்கள் அல்லாஹ்வுடைய குணங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கு ஏதுவான திருநாமங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், 3 விடயம் எவரிலே இருக்கின்றதோ அவர் விலாயத்துக்கு தகுதி பெற்றவராக ஆகிவிடுவார். அதில் முதலாவது ஹில்முன் அஸீலுன் யத்பஹு சபஹ ஸபீஹி அன் நஃப்ஸிஹி. ஹில்முன் அஸீலுன்,
அடிப்படையிலே இருக்கக்கூடிய பொறுமையுடன் கூடிய அறிவு, பெருமையுடன் கூடிய அறிவு அல்ல, பொறுமையுடன் கூடிய அறிவு, அடிப்படையை சார்ந்த பொறுமையுடன் கூடிய அறிவு. யத்ஃபஉ ஸஃபஹ ஸஃபீ அன் நஃப்ஸிஹி, தன்னை விட்டும் மடையனுடைய மடத்தனத்தை தட்டக்கூடிய அறிவாக அது இருக்கும். இந்த ஹில்முன் அசீலுன் என்பது வர வேண்டும். அதே போன்று வவரஉன் சாதிகுன், உண்மையான பேணுதல், யஹ்ஜிஸுஹு அம் மஆசில்லாஹ், அல்லாஹ்விற்கு மாறு செய்வதை விட்டும் தடுக்கக்கூடிய உண்மையான பேணுதல். வர, அந்த பேணுதலும் வர வேண்டும். சிலர்களிடத்திலே பேணுதல் இருப்பதை போன்று விளங்கும், ஆனால் மக்களுக்கு மத்தியிலேதான் பேணுதலாக நடப்பார்கள். தனித்திருக்கக்கூடிய நேரத்திலே பேணுதலை விட்டு விடுவார்கள். இது அல்லாஹு தஆலாவை அவனிடத்திலே முரண்பாடான முறையிலே நடந்து கொள்வதற்கு ஒப்பாக இருக்கின்றது. அவருடைய ஏவலை எடுத்து நடக்கக்கூடியதாக அமையாது, முரண்பாடுகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு செயலாக இது அமையும். மக்களுக்கு மத்தியிலே பேணுதலாக இருப்பதை போன்று இருப்பது, தனித்து இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த பேணுதலை விடுவது. இப்படியான பேணுதல் சரி வராது. விலாயத்துக்கு உண்மையான பேணுதல் வர வேண்டும். அந்த பேணுதல் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விடயங்களை விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே போன்று மூணாவது வஹுலுகுன் ஹஸனுன், நல்ல குணங்கள், யுதாரி பிஹின் நாஸ, மக்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய நல்ல குணங்கள் வர வேண்டும். மக்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய நல்ல குணங்கள் வர வேண்டும். இந்த மூன்று குணங்களும் எவரிடத்திலே இருக்கின்றதோ, இந்த மூன்று விஷயங்களும் அவர் விலாயத்துக்கு தகுதியானவராக ஆகிவிடுகின்றார் என்று ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நற்குணம் உடையவர்களாக இருக்கிறீர்கள் நாயகமே, வ இன்னக லஅலா குலுகின் அதீம், மிக வலுப்பமான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் நாயகமே என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இதை நான் ஏன் சொல்லி வருகின்றேன் என்றால் சகோதரர்களே, ஒலிமார்கள் அதிகமாக தொழுது அவர்களுடைய விலாயத்தை பெறவில்லை, அதிகமாக நோன்பு நோற்று அவருடைய விலாயத்தை பெறவில்லை, அதிகமாக தான தர்மம் கொடுத்தும் அந்த விலாயத்தை அவர்கள் அடையவில்லை. அல்லாஹ்வுடைய குணங்களை கொண்டு குணம் கொண்டார்கள். அந்த அழகிய குணங்கள் அனைத்துக்கும் அடிப்படையாக இருப்பதை நாங்கள் காணலாம். அறிவு வருவதாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கு பதவி உயர்வு வேண்டும் என்று இருந்தாலும் சரி, அடிப்படையிலே நல்ல குணமுடையவராக ஒரு மனிதன் ஆக வேண்டும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நாயகமே நீங்கள் வலுப்பமிக்க நல்ல குணத்திலே இருக்கிறீர்களே என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு மார்க்கத்துக்கும் சில குணங்கள் இருக்கின்றது. இஸ்லாத்துடைய குணங்கள் வெட்கமடைதல், வஹுலுகுல் இஸ்லாமி அல் ஹயாஉ, வெட்கம் என்பது இஸ்லாத்துடைய குணமாக இருக்கின்றது. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய குணம் வெட்கம். ஒவ்வொரு மார்க்கத்துக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கின்றன. இஸ்லாத்துடைய குணம் வெட்கம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் ஈமான் இருக்கக்கூடியவரிடத்திலே முதலாவதாக வரும் வெட்கம். அந்த வெட்கம் என்பது மற்றவர்களை பற்றி பேசுவதை விட்டும் தடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். நாங்கள் எத்தனை பேர்களை பார்க்கோம், கண்ணால பார்க்கிறதும் இல்லை, தீர விசாரிப்பதும் இல்லை. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்தா அதுக்கு
ஆடைகள் அணிவித்து மாலை போட்டு மின்னி போட்டு சோடிச்சு எத்தனையோ வர்ணனைகளை ஊட்டி வெட்கம் இல்லாத எத்தனையோ பேச்சுக்களை மக்களுக்கு மத்தியில பரப்புறது மிக பாவமான செயல். இந்த வெட்கம் வர வேண்டும். ஒவ்வொரு மூமினிடத்திலும் உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய அச்சமும் அதே நேரத்திலே நற்குணத்திலே இருக்கக்கூடிய மார்க்கத்திலே இருக்கக்கூடிய அந்த வெட்கமும் வர வேண்டும். இது மிக முக்கியமான ஒன்று. பேருக்கு தௌஹீதை அறிந்து விட்டோம் என்று இருக்கக்கூடாது. அவுலியாக்களுடைய சபைகளிலே நாங்கள் இருக்கின்றோம் என்றால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அறிவதுடன் அவர்கள் எதனால் அந்த இடத்துக்கு சென்றார்கள் என்பதையும் ஆராய்ந்து அவர்களை பின்பற்ற வேண்டும். அந்த நாதாக்களை பின்பற்றக்கூடிய வழிகளை நாங்கள் தேடி தேடி அமுல்படுத்த வேண்டும். சகோதரர்களே, நல்ல குணத்திலே ஈமான் தங்கி இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அஹ்லாக், அழகிய குணங்களை பூர்த்தி செய்வதற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். நான் நல்ல குணங்களை பூர்த்தி செய்வதற்காக நபியாக ரசூலாக நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா உஹாசினுக்கும் அஹ்லாகன், உங்களிடத்திலே என்னளவிலே மிக விருப்பமுடையவர்கள், சபையினால் என்னிடத்திலே நாளை மறுமையிலே உங்களிடத்தில் மிகவும் நெருக்கமானவர்கள், என்னளவில் நெருக்கமானவர்கள் நல்ல குணங்களை கொண்டவர்கள் தான். உங்களிடத்திலே என்னளவில் மிகவும் கோபத்துக்குரியவர்களும் தூரப்பட்டவர்களும் யாரென்று சொன்னால் அஸ்ஸர்ஃபாரூன், பொய்களை அதிகமாக பேசுபவர்கள், அல் முத்தஷத்திகூன், மக்களை பகடி பண்ணுபவர்கள், அல் முத்தஃபைகிஹூன், பெருமை அடிப்பவர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மூன்று கூட்டத்தார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தூரப்பட்டவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் கோபத்துக்குரியவர்கள். இந்த மூன்று பண்புகளும் இறைநேசர்களிடத்திலே ஒலிமார்களிடத்திலே இருக்காது. என்ன பண்பு? பொய்களை அதிகமாக பேசுறது. யார்கிட்ட இருக்குது? எங்களை போன்ற பாமர சாதாரணமான ஆட்கள் தான் இருக்கு. இறைநேசர்கள்ட்ட இருக்குமா பொய் பேசுறது? அதிகமா பேசுறது. வாயை திறந்தாலே பொய் தான். அதுக்கண்டே கொஞ்சம் பேர் அலைகிற, எங்கடா ஒரு விஷயம் கிடைக்குமான்னு தேடி தேடி அலைகிற, அது ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி. சாப்பிடுறவனுக்கு வாய்க்கு அவலை போட்டா, சாப்பாடு இல்லாம வாய்க்கு அவலை போட்டா நல்லா சப்பி சப்பி இருக்கிற மாதிரி அந்த பொய் பேசுறதுக்கு ஒரு கூட்டம் தெரியுது. சகோதரர்களே, இது பொதுவாகத்தான் பேசுறேன், தனிப்பட்ட முறையிலே யாருக்கும் நான் பேசுவதல்ல, பொதுவான அடிப்படையிலே. ஒலிமார்களிடத்திலே இப்படியான பண்புகள் கிடையாது. அந்த குணங்களை அவர்கள் தரஜாக்களை எய்தப்படுவதற்கு என்ன குணங்கள் அடிப்படையாக இருக்கிறதோ அந்த குணங்களை நாங்களும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பேசுகின்றேன். அப்ப ஒலிமார்கள் அதிகமாக போய் பேச மாட்டாங்க. அது முத்தஷத்திகூன, மக்களை அதிகமா பாடி பண்ண மாட்டாங்க. எங்குள்ள ஆட்கள் அதுல இளைஞர்கள் அதிகமாக பாடிவதை பண்றது, அப்படி இருக்கக்கூடாது. அந்த பகடி பண்ணுதல், அதிகமாக சிரித்தல் கஸ்வத்துல் கல்ப், உள்ளத்தை இறுகச் செய்யும் என்று பெரியார்கள் சொல்லுகின்றார்கள். அதிகமா பேசும் கூட, அதிகமா ஒரு ஆளோட கதைக்கும் கூட அதிகமாக பகடிவதை பண்ணையும் கூடாது. இதெல்லாம் ஈமான பாதிக்கக்கூடிய விடயங்கள். கஸ்வத்துல் கல்ப், கல்வை உருகச் செய்யக்கூடிய விடயங்களாக இருக்கின்றது. இந்த விடயத்தையும் ஒலிமார்கள் விட்டு விடுவார்கள். அல் முத்தஃபைகிஹூன், பெருமை அடிக்கக்கூடியவர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்துக்குரியவர், தூரப்பட்டவர் என்று எச்சரித்திருக்கின்றார்கள்.
ஆகையினால் பெருமை அடிக்க கூடாது. இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பெருமை அடிக்கக்கூடியவர் சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டார். ஒரு அணு அளவு ஒருவருடைய உள்ளத்தில் பெருமை இருந்தாலும் அவர் சொர்க்கத்துக்குள் பிரவேசிக்க மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகையினால் பெருமை என்பது, அதே போன்று மக்களை பகடிவதை பண்ணுவது என்பது, பொய்களை அதிகமாக பேசுவது என்பது, இந்த விடயங்கள் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே தூரத்தை, கோபத்தை உண்டாக்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. ஆகையினால் இதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல் ஹயாஉ மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானில் உள்ளது. ஈமான் என்பது ஃபில் ஜன்னதி, சொர்க்கத்தில் உள்ளது. வல் பலாஉ மினல் ஜஃபாஇ, கெடுதி என்பது புறக்கணிப்பிலே இருந்து வரக்கூடிய ஒன்று. வல் ஜஃபாஉ ஃபின்னார், புறக்கணித்தல், வெறுத்தல் என்பது நரகத்தில் உள்ள செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் ஹயா என்பதுதான் ஈமான் என்ற அந்த நற்குணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே எங்களுக்கு எடுத்து தருகின்றார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், மா மின் ஷைஇன் அஸ்கல ஃபீ மீசானில் முஃமினி யௌமல் கியாமத்தி மின் ஹுலுகின் ஹஸனின், எந்த வஸ்துவும் நாளை மறுமையில் ஒரு மூமினுடைய தராசிலே கழிக்கக்கூடியதாக எந்த வஸ்துவும் கிடையாது. மின் ஹுலுகின் ஹஸனின், நல்ல குணத்தை காண, நல்ல குணம்தான் நாளை மறுமையிலே தராசை, அந்த மீசானை கதிக்க செய்யக்கூடியதாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகையினால் சகோதரர்களே, நல்ல குணங்கள் வலிமார்களிடத்திலே இருக்கக்கூடியதாக இருக்கின்றன. கெட்ட குணங்கள் ஷைத்தானுடைய புறத்திலே ஷைத்தான் தூண்டக்கூடிய குணங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஆகையால் எங்களுக்கு நல்ல குணங்கள் அதிகமாக இந்த காலத்தில் தேவைப்படுகின்றன. ஏன் தேவைப்படுகின்றன? நாங்கள் ஒரு சமூகமாக இருக்கக்கூடியவர்கள். எங்களை ஷைத்தான் பிரிப்பதற்கு முயற்சி செய்கின்றான், பல வடிவங்களிலே அலைந்து கொண்டிருக்கின்றான். ஆலிம்கள் என்ற வேடதாரிகளுடைய சூரத்திலே உருவம் கொண்டு அலைந்து திரிகின்றான். அதே போன்று பல தௌவா அமைப்புகள் என்ற ரீதியிலும் அலைந்து திரிகின்றான். இப்படியான ஷைத்தானுடைய நுணுக்கமான சில சாதுரியமான புத்திகளில் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதற்கு ஒரு பிரதானமான வழி, ஒலிமார்கள் கை கொண்ட, அவர்கள் எடுத்துக்கொண்ட நல்ல குணங்களை நாங்கள் எடுக்க வேண்டும். இதைத்தான் எங்களுடைய நாயகம் ஷாவுல் ஹமீத் பாதுஷா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களும் எடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் ஏழைகளுக்கு இறங்கக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களிடத்திலே ஏழைகள் வந்து தர்மம் கேட்டார்கள். எப்படி தர்மம் கேட்கின்றார்கள்? ஷாவுல் ஹமீத் பாதுஷா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சிறிய பிள்ளை, பச்சிலம் பாலகனாக இருக்கக்கூடிய பருவம். அந்த சிறுவயதிலே அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே வீட்டிலே ஒரு மிஸ்கீன் வந்து வீட்டு கதவை தட்டி ஏதும் இருந்தால் தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். அவருடைய தாயார் ஃபாத்திமா அவர்கள் வீட்டிலே தேடுகிறார்கள். வந்த ஏழைக்கு கொடுப்பதற்கு எதுவும் இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரம்பரையுடைய பழக்கம் இல்லை என்று சொல்வது கிடையாது. இல்லை என்று சொல்ல மாட்டார்கள், எப்படியோ கொடுத்து விடுவார்கள். அன்றைய தினம் பார்த்தால் வீட்டிலே எதுவும் கிடையாது. ஷாவுல் ஹமீத் பாதுஷா பச்சிலங்குழந்தை, அந்த நேரத்திலே என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டு தாயார் நிற்கக்கூடிய நேரத்திலே பாதுஷா நாயகம் அவர்கள் உமிழ்ந்தார்கள். உமிழ்ந்த நேரத்திலே
பொற்காசாக மாறி அந்த உமிழ் நீர் கீழே விழுகின்றன. பொற்காசு தங்க காசாக கீழே அந்த உமிழ் நீர் மாறி விழுகின்றன. அதை எடுத்து தாயார் அவர்கள் கொடுத்தார்கள். இரக்க சிந்தை எங்கிருந்து வருகிறது? அடிப்படையிலே இருந்தே வருகின்றது. ஒலிமார்கள் அடிப்படையிலே இரக்க சிந்தை உடையவர்கள். ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்கள் அதற்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றார்கள். அதே போன்று தாதா யூசுப் வலியுல்லா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் ஷாவுல் ஹமீத் நாயகம் அவர்களுடைய குழந்தை. எப்படி பிறந்த குழந்தை? ஷாவுல் ஹமீத் நாயகம் திருமணம் முடிக்கவில்லை. திருமணம் முடிக்காமல் பிறந்த குழந்தைதான் தாதா யூசுப் வலியுல்லா. அவர்கள் ஒரு ஊருக்கு செல்லுகின்றார்கள். அந்த ஊரிலே ஷாவுல் ஹமீத் நாயகத்திடத்திலே ஒருவர் வருகின்றார்கள். லாகூர் என்ற ஊருக்கு போகிறார்கள். ஷேக் நூருத்தீன் அல் முஃப்தி என்ற பெரியார் வருகிறார்கள். வந்து, நாயகமே, எனக்கு பரம்பரை கிடையாது, என்னுடைய பேர் சொல்லக்கூடிய பிள்ளை கிடையாது நாயகமே, எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று மன்றாடி நின்றார்கள். அப்பொழுது ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்கள் வெற்றிலை இருக்கிறதே, வெற்றிலையை சப்பி அந்த வெற்றிலையை எடுத்து, சப்பிய வெற்றிலையை எடுத்து இவர்களுக்கு சாப்பிடுமாறு கொடுக்கிறார்கள். அவர்கள் சாப்பிட்டு அவருடைய ஊருக்கு அந்த ஊரிலே இருந்து அவர்கள் வாழ்ந்து 4 குழந்தைகளை பெற்றார்களாம். அதிலே முதலாவது அவர்கள் பெற்ற குழந்தைதான் யூசுப். ஷாவுல் ஹமீத் நாயகம் அவர் அந்த வெற்றிலையை கொடுத்து விட்டு சொன்னார்களாம், இந்த பிறக்கக்கூடிய முதலாவது உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு யூசுப் என்று பெயர் வையுங்கள். எனக்கு ஒரு சகோதரர் இருந்து மரணித்தார், அந்த சகோதரருடைய பெயர் யூசுப், அந்த பெயரை நீங்கள் வையுங்கள் என்று சொன்னார்களாம். அதே நேரத்திலே இன்னும் ஒரு விடயத்தை நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஷேக் நூருத்தீன் முஃப்தி அவர்களிடத்திலே அந்த குழந்தை பிறந்து, அந்த குழந்தை உங்களிடத்திலே பிறந்தால் நீங்கள் பிறந்து வளர்த்து அவர்களுக்கு குர்ஆனை போதிக்கக்கூடிய காலத்தில் குர்ஆனை போதித்து என்னிடத்திலே அனுப்பி வைக்க வேண்டும், அது என்னுடைய குழந்தை என்றார்களா. அப்பொழுது அவர்களுக்கு அந்த ஆண் குழந்தை பிறந்தது. அவர்கள் தான் யூசுப் தாதா வலியுல்லா. இவர்கள் யூசுப் வலியுல்லா அவர்களை பெற்று 7 வருடங்கள் கழிந்து விட்டதாம். ஷாவுல் ஹமீத் நாயகத்திடத்திலே கொண்டு ஒப்படைக்கவில்லை. யூசுப் தாதா வலியுல்லா அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஒரு சப்தத்தை கேட்கிறார்கள். இல்ஹக் பி அபீக்கல் ஹகீகி அல்லதி யஹின்னு இலைக அஷத்தல் ஹனீன். யதார்த்தமான உங்களுடைய தந்தையுடன் சேர்ந்து விடுங்கள், அவர்கள் கடுமையாக முணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களை காண்பதற்கு என்று ஒரு சப்தம் கேட்டது. வயந்தலரு குதூமக இலைஹி பில் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமிலே அந்த யதார்த்தமான தந்தை இருந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய வருகையை எதிர்பார்த்து. ஆகையால் நீங்கள் உங்களுடைய யதார்த்தமான தந்தையுடன் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று யூசுப் வலியுல்லா அவர்களுக்கு ஒரு சப்தம் கேட்டதா. அப்ப வந்து ஷேக் நூருத்தீன் அல் முஃப்தி அவங்கள பெற்ற தந்தை அவங்கிட்ட கேட்காங்க, என்னுடைய உண்மையான தந்தை யாரு என்று ஷேக் நூருத்தீன் அல் முஃப்தி இடத்துல கேட்டாங்களாம். அப்ப அவங்க சொன்னாங்களா, நான் தானே உங்களோட தந்தை என்று சொன்னாங்களாம். அப்பொழுது சொல்லுகிறார்கள், இல்லை, நீங்கள் என்னுடைய சடத்துடைய தந்தை தான். வமன் அபு ரூஹி வனஸ்மி, என்னுடைய பிச்சலத்துடைய என்னுடைய ரூடைய தந்தை யார் என்று கேட்டார்களாம். உடனே ஷேக் நூருத்தீன் அவர்கள் தடுமாற்றம் உடையவர்களாக ஆகின்றார்கள். அப்ப கேட்டாங்களா, உங்களுக்கு இந்த சம்பவத்தை யார் சொன்னது?
நான் உங்களை உண்மையான தந்தை இல்லை என்று யார் சொன்னது என்று கேட்ட நேரத்தில் தாதா யூசுப் வலியுல்லாஹ் சொல்லுகிறார்கள், எனக்கு ஒரு அசரீரி கேட்டது என்று சொன்னவுடன் அப்பொழுது தாதா யூசுப் வலியுல்லாஹ் அவர்கள் நான் என்னுடைய தந்தையை காண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நடந்து கால்நடையாக நடந்து மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வருகின்றார்கள். அந்த நேரத்திலே ஷாவுல் ஹமீத் பாதுஷா அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமிலே இருக்கிறார்கள். அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள். ஹத்தா இதா பலக சாஹில சன்ஆ, சன்ஆ என்ற கரையை வந்த நேரத்தில் ஷாவுல் ஹமீத் பாதுஷா கத்தஸல்லாஹு ஸர்ரல் அஸீஸ் அவர்கள் இருந்தவர்களை பார்த்து சொன்னார்களாம், நீங்கள் அனைவர்களும் போங்கள், என்னுடைய மகன் யூசுப் வலியுல்லாஹ் வருகின்றார்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள் அழைத்து வருவதற்காக. உடனே இருந்த அந்த ஏழை முரீதீன்கள் சென்றார்கள். அப்பொழுது சென்று யூசுப் வலியுல்லாஹ் அவர்களை கண்டு அவர்களை அழைத்து வருகின்றார்கள். அழைத்து வந்தவுடன் ஷாவுல் ஹமீத் பாதுஷா கத்தஸல்லாஹு ஸர்ரல் அஸீஸ் அவர்கள் தன்னுடைய தோளிலே சுமந்தார்களாம். ஆகையினால் சகோதரர்களே, இது ஒரு சம்பவம். ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்கள் கல்யாணம் திருமணம் முடிக்காமல் பெற்றெடுத்த தாதா யூசுப் வலியுல்லாஹ் அவர்களை தன்னை காண்பதற்கு அழைத்த ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். இது மிக பெரிய ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? பெரிய சம்பவம் என்று ஏன் சொல்லுகின்றேன்? தன்னுடைய முத்துபாவை வெற்றிலையின் ஊடாக எடுத்து இன்னொருவருக்கு என்ன செய்கின்றார்கள்? அந்த குழந்தையை அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு மகத்தான ஒரு சம்பவம், ஒரு கராமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி ஷாவுல் ஹமீத் நாயகம் அவருடைய சம்பவங்கள் அனந்தம். எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் போதாது சகோதரர்களே. நாங்கள் உறுதியாக விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒலிமார்களுக்கு கந்தூரி கொடுப்பது பெரிய விடயம் அல்ல, அவர்களுக்கு கொடியேற்றுவது பெரிய விடயம் அல்ல. எப்பொழுது அது பெரிய விடயமாகவும் வலுப்பம் கூடியதாகவும் ஆகும் என்று சொன்னால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் கொண்டு வர வேண்டும். மக்களிலே நல்ல அபிப்பிராயம் வைக்க வேண்டும். எங்களுடைய குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள் நடக்கலாம், எவரையும் நாங்கள் தப்பான கண் கொண்டு பார்க்க கூடாது. எங்களுடைய உள்ளத்திலே நல்லெண்ணம் வர வேண்டும். அல்லாஹ் தஆலா இடத்திலே அவர் தௌபா செய்திருந்தால் நாங்கள் கலைக்கக்கூடிய பேசக்கூடிய விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு பாவமானதாக அமைந்துவிடும். எத்தனை பேர்கள் விட்டு கட்டக்கூடிய விடயங்கள், பத்தினித்தனமுடைய ஒரு பெண்ணை விட்டு கட்டக்கூடிய சமூகத்திலே நாங்கள் இருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் அது நடந்திருக்கின்றது. அதே போன்று ஒரு குடும்பத்திலே திருமண பிரச்சனை என்று வந்தால் ஆணையோ ஒரு பெண்ணையோ இட்டு கட்டி பேசக்கூடிய காலம். சரியான சாட்சிகள் இல்லாமல் யாரையும் நாங்கள் இட்டு கட்டி பேசக்கூடாது. இது எங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் நிலவக்கூடும். நான் ஏன் சொல்லுகின்றேன்? எங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் நற்குணம் எங்களுடைய உள்ளத்திலே வந்தால்தான் அந்த இறைநேசர்களை நாங்கள் அடி தழுவி நடந்தவர்களாக ஆகுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.